வணக்கம். நேற்று கரூரில் நடந்த இந்த துன்பகரமான நிகழ்வு, அதில் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ வரைக்குமே டெத் டோல் 40 தொட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் அதில் நிறைய பேர் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார்கள். முதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அந்த கட்சியை சேர்ந்தவர்களா? இல்லை. நம்ம கரூரை சேர்ந்தவனா? இல்லை. இப்போ இறந்தவங்க நம்ம சொந்தக்காரங்களா? இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஏன் இந்த ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய வலியை நம்மளால் உணர முடியுது, அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்க முடியுது. ஆனால் இப்படி ஒரு கட்சி மீட்டிங்க்கு வாங்க, தலைவர் வருகிறார் அப்படின்னு வர சொல்லிட்டு அந்த கட்சி மீட்டிங்கில் இத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு. இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் விஜய் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வந்துட்டார். அவர் போகிற வழியில் பத்திரிகையாளர்களும் அவரை நிப்பாட்டி 30 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ எந்த பதிலும் சொல்லாமல் போகிறார். ஒரே ஒரு நிமிஷம் நின்று இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடாது, இது மிகுந்த வேதனை அளிக்கிறது, இப்படி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தா கூட அது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவருக்கு அது ஒரு அடையாளமாக இருந்திருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா, எதை பற்றியுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இப்போது இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஆளும் அரசனுடைய அலட்சியம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, அது கூட நம்ம போய் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் விஜயோ இல்லை இந்த நிர்வாகிகளோ காரணம் கிடையாதா? அவங்களுக்கு எந்த பொறுப்புணர்வும் கிடையாதா? ஏற்கனவே இவங்க கூட்டக்கூடிய கூட்டத்திலலாம் போலீஸ்காரங்க சில நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. எங்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க, மற்றவங்களுக்குலாம் அப்படி கிடையாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உத்தரவு வாங்கிட்டு இவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க. ஆனால் போலீஸோ கோர்ட்டோ முன்வைத்த இந்த நிபந்தனைகளை இவங்க மதிச்சாங்களா, அதை முழுமையாக நிறைவேற்றினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ரெடியாக ஆளும் அரசு மீதோ இல்லை காவல்துறையின் மீதோ வைத்துவிட்டு பாயறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எப்போ அனுமதி வாங்கியிருக்காங்க, என்ன டைமில் அனுமதி பெற்று இருக்கிறார்கள்? நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் காலையில் 8:45க்கு கூட்டம் தொடங்குற மாதிரியான அனுமதியை வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய வேலுசாமிபுரத்தில் மதியம் 12 மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இதுதான் நடந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் சென்னையிலேருந்து கிளம்புனதே 8:45க்கு தான். நாமக்கல்லில் காலையில் 8:45க்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் அவ்வளோ தாமதமாக சென்னையிலேருந்து கிளம்பணும்? இப்போது இவ்வளோ தாமதமாக கிளம்புனாருன்னா எப்போ தான் நாமக்கல்லில் அவர் பேச தொடங்கினார் அப்படின்னா மதியம் 2:30க்கு தொடங்கினார். அப்போ அது வரைக்கும் மக்கள் கூட்டம் அங்கே திரளாக திரண்டுக்கிட்டே இருந்துச்சு. அதில் வெயில், அவங்க தண்ணி குடிக்காமல், உணவு இல்லாமல், இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 12 மணிக்கு கரூரில் இந்த வேலுசாமிபுரத்தில் அவர் பேசியிருக்கணும். ஆனால் மேலும் காலம் தாழ்த்தி கடைசியாக ஈவினிங் 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போது மாலை நேரமாக ஆக கூட்டம் கட்டுக்கடங்காமல் பெருகிட்டே இருந்திருக்கு. ஏன் விஜய் காலம் தாழ்த்தி வந்தார் அப்படின்ற கேள்வியை யாருமே முன்வைக்கல. சரி, அதை விட இன்னொரு முக்கியமான கேள்வியை கூட கேட்கலாம். விஜய் உண்மையிலேயே இந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை மீட்டிங் எங்கே நடத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா திருவள்ளூர், வடசென்னை இந்த மாதிரியான பகுதிகளில் நடத்துகிறதா இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏன் அவர் நாமக்கல், கரூருக்கு மாற்றினார்? ரீசெண்டாக திமுக கரூரில் ஒரு கட்சி மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி மீட்டிங் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோக்கள்லாம் எப்படிப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு இன்டர்நெட்டில் ட்ரோலுக்குள்ளாச்சு. அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி எல்லா கட்சிகளிலுமே இந்த மாதிரி பிஆர் வேலைகள் நடக்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கரூரில் கூட்டின கூட்டத்தை விட அதிக அளவு நம்ம கூட்டி காட்டுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திடீர்னு பிளானை மாற்றி கரூரில் பேசுறதாக மாற்றி அமைத்தார்களா பிளானை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நிச்சயம், விஜய் டைமை டிலே பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் கடைசி நேரத்தில் கரூருக்கு மாற்றி இருக்கிறார். அது போக அதே கூட்டத்தில் விஜய் சொல்கிறாரு, கரூரில் ஏதோ 30 பேர் கூட்டின கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டின கூட்டத்தை அவர் விமர்சித்து பேசுகிறார். அதை விட நமக்கு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு காட்டணும் அப்படின்ற பெருமிதம் அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சது. அப்போது இவ்வளோ பெருமிதம் கொள்ளக்கூடிய விஜய் இந்த கூட்டத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வரணும், தன்னுடைய நிர்வாகிகளை வைத்து இதை எப்படியாவது ஒழுங்குபடுத்திய கூட்டமாக மாற்றணும் அப்படின்ற ஏதாவது ஒரு முனைப்பை காமித்தாரா? இப்போ கடந்த ஒரு 4 பரப்புரை நடத்தினார். இந்த 4 பரப்புரையிலையும் பப்ளிக் சொத்துகள் டேமேஜ் செய்யப்பட்டது, மரத்து மேலே ஏறுறது, கம்பத்து மேலே ஏறுறது. ரேலியில் நடந்து போகும்போது தன்னை பார்த்துக்கிறதுக்கு பவுன்சர் வச்சுருக்காருல்ல, அதாவது இவரை விஜயை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கிடுறாருல்ல விஜய் சுற்றி இருக்கிறவங்கள செக்யூரிட்டியை பலப்படுத்துறது, இவ்வளோ விஷயம் செய்கிறாருல்ல. ஆனால் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு விஜயினுடைய வழிமுறை என்ன? இப்போ காவல்துறை கேள்வி கேட்குறோம். கண்டிப்பாக காவல்துறை அதை செய்திருக்கணும், அரசு செய்திருக்கணும். அரசின் பங்கு, காவல்துறையின் பங்கு இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிறப்போ விஜயின் பங்குன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ இதை எதையுமே கேள்வி கேட்காம
10 நிமிடத்தில் எப்படி வந்து முதல்வருக்கு செய்தி கிடைத்தது? ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை. இங்கேருந்து தந்தி போடணும், லெட்டர் போடணும், ஏதாவது அந்த மாதிரியான வசதிகள் நமக்கு இல்லைல்ல. 15 நிமிடத்தில் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது? 20 நிமிடத்தில் எப்படி செந்தில் பாலாஜி வந்தார்? இப்படியெல்லாம் கேள்வி முன்வைக்க தெரிகிறவங்களுக்கு வேர் இஸ் விஜய் அப்படின்ற கேள்வியை முன்வைக்க தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோ அல்லது அவங்களுக்கு துணை நிற்பதை விட விஜயை சேவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்கணும்ல. அட்லீஸ்ட் விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பாமல் இருந்திருக்கலாம்ல, அந்த மக்கள் கூட இருந்திருக்கலாம்ல. அவருக்காக தானே வந்தாங்க. விஜய் மீது இந்த மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படின்றது உண்மையானது. ஆனால் விஜய் வந்து இந்த மக்கள் மேலே அன்பு வைத்திருக்காரா அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் மக்கள் வந்து இவங்க மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்க, அதீத பற்றோடு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அதுக்கு உரித்தானவர் அவர். டஸ் ஹி டிசர்வ் திஸ் லவ் அப்படின்னு கேட்குறப்போ சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இரவு முழுவதும் செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. டெத் டோல் வந்து 2லேருந்து 4க்கு போகுது, அப்புறம் 10 15ன்னுலாம் சொல்கிறாங்க, அப்புறம் 30க்கு போயிடுச்சு. இந்த செய்தியை ரொம்ப அதிர்ச்சியோடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க தலைவர் வந்து கூலாக கிளம்பி போயிட்டார். அந்த நேரத்துக்கு வந்து அவர் வந்து சென்னை வந்து சேர்ந்தார் அப்படின்னு நியூஸில் போடுறாங்க. இப்போ விஜய்க்காக கூட்டின கூட்டம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. விஜய் ஊருக்கு போய் சேர்ந்துட்டார் பத்திரமா. பிரஸை மீட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதோ இல்லை கண்டலன்சஸ் தெரிவிக்கிறதோ அவருக்கு தேவைன்னு படலை போல இருக்கு. ஆனால் எந்த ஊரில் நின்று மருத்துவர்கள் சரியா இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை அப்படின்னு பேசினாரோ அந்த மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்கு. எந்த ஆளும் கட்சியினரை வந்து குற்றம் சொன்னாரோ அவங்க வந்திருக்காங்க இங்கே இருக்கிற மக்களோடு அவங்களோட துயர நிகழ்வில் பங்கேற்கிறதுக்கு. செந்தில் பாலாஜி வந்திருக்காரு, அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்தார், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க. ஆனால் டிவிகேவை சார்ந்தவர்களால் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா இது எல்லாம் திமுகவினுடைய பிளான், இதெல்லாம் திமுகவினுடைய சதி அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை முன்வைக்க முடிந்ததே தவிர தார்மீகமாக இதற்கு விஜயை பொறுப்பேற்க வைப்பது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் விக்டிம், அவங்கள நினச்சி வருத்தப்படலைன்னா பரவாயில்ல, ஓரமாக நின்றுட்டா கூட பரவாயில்ல. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நடிக்கிறாங்க, ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு தெரியுது ஒரு லூசு. உன் தலைவனை பார்க்க தாண்டா வந்தாங்க, உன் தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்தாங்க, உன் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த நிலைமையாயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து எங்கேருந்து அனுப்பிவிடப்பட்டவர்கள், திமுகவினுடைய கைகூலிகள்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து வாய் வருது? அப்போ இவ்வளோ குரூர எண்ணம் கொண்டவர்களாக இந்த ரசிக வெறியர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ இதை விஜயை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான தியரியை முன் வச்சாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒட்டுமொத்தமாக ஒரே வாய்ஸில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் வந்து திமுகவினுடைய அலட்சியம், ஆளும் அரசனுடைய அலட்சியம், போலீஸ் சரியாக தன்னுடைய வேலையை செய்யவில்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதே மாதிரியான பார்வையை பல கட்சிகள் முன்வைக்குது. பாமக, பாஜக, புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒரு தலைவர் கிருஷ்ணசாமி 10,000 பேர் கூடுறதா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. சரி, இதுக்கு அதிகமாகவே மக்கள் சேருவாங்க, ஒரு 20,000க்கு மேலே வருவாங்க அப்படின்றதுனால இந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு மீட்டிங்கை அந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. அப்போது அங்கெல்லாம் நடக்காத ஒரு அசம்பாவிதம் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா இது பக்குவப்படாத கூட்டம். அது அரசியல் கட்சியினர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து கூடுகிற ஒரு கூட்டம். இது அப்படி கிடையாது. இது ஃபேன்ஸ் மீட் மாதிரி. இவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு கிடையாது, இவங்களுடைய நிர்வாகிகளுக்குன்னு ஒரு ரோல் கொடுக்கல, இல்லை இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறவங்களையோ இந்த பாதிக்கப்படுறவங்களுக்கோ என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறையோ எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து தண்ணி குடிக்காமல், உணவு அருந்தாமல், ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி இந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க. அப்போது வேணும்னே காலம் தாழ்த்தி 7 மணிக்கு வரீங்க. அப்போது உங்கள் மேலே இவ்வளோ குற்றம் குறைகளை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு அடுத்தவர்களை கை காட்டக்கூடிய தைரியம் உங்களுக்கு எங்கிறது வருது? நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸ் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? ஒரு கட்சி மீட்டிங்கு, அதில் வந்து ஆம்புலன்ஸ் வருது, பாதிக்கப்பட்டவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரும், அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு வரும், யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரியான புகார்களை சொல்கிறாங்க தெரியுமா? என்னை அடிச்சிட்டாங்க, தாக்குறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே வரோம் அப்படின்னு வந்து புலம்புறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆம்புலன்ஸ் அப்படின்றது வந்து திமுக செய்யக்கூடிய சதி, அவங்க தான் ஆம்புலன்ஸை வந்து இங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போது சமூகத்தை சிந்திக்கக்கூடிய, சமூகத்துக்கு உதவக்கூடிய எந்த ஒரு லட்சணமும் இல்லாத ஒரு கூட்டமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து மாற்றம் வரணும், பெரிய அரசியல் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு கூக்குரல் இட்டுக்கிட்டு வரீங்க. ஏங்க, ஒரு கரூர் மாதிரியான ஒரு இடத்துல 30,000 பேர் கூடக்கூடிய கூட்டத்தை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அதை நடத்துறதுக்கு திராணி இல்லாத ஒரு தலைவன் இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை ஒழுங்காக ஆட்சி செய்திருவேன்,
நான் கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுகிறத எப்படிங்க நம்புறீங்க? இப்போவும் சொல்கிறேன், தாவேகாவுக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு முழுமையாக திமுகவை பொறுப்பேற்க வைப்பது, திமுக சதிவேலை செய்து இந்த மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு அவங்க மேலே இந்த மாதிரியான அலிகேஷனை வைக்கிறது, கோர்ட்டுக்கு போயிட்டு கிறுக்குத்தனமாக ஏதாவது உளறிட்டு வர்றது ஐடியா. நம்மளை கேட்டால் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பல பேரை பேச வச்சு இப்படி கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் விட கோர்ட்டுக்கு போய் இப்படி பேசுறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, லீகலி இவங்க ஸ்டேட்மெண்ட்டை இவங்க ஃபஸ்ட்டு ஓன் பண்ணிட்டோம். போய் கோர்ட்டில் போயிட்டு பேச போகிறீங்கல்ல நாளைக்கு, தயவு செய்து பேசுங்க, நான் இதை தான் பேசியிருக்கேன் அப்படின்னு அதை பதிவு பண்ணுங்க. இன்னும் சில பேர் இந்த நடுநிலையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்ற பேரில் திமுகவின் மீது சேர்த்த வாரி இறக்கிறது. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு கண்டோலன்சஸ் கூட தெரிவிக்கல. பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க, எதுவுமே பேசாமல் போயிட்டாரு, மக்கள் கூட இல்லை. இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது? நம்ம நடுநிலையாக தானே இருக்கோம் அப்படின்றதுனால என்ன இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் பக்குவத்துடன் நடந்திருக்க வேண்டும், அங்கே இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறது. எல்லாம் வேண்டும், நீ எல்லாம் சேர்த்துப்ப, இப்போ வரிசையாக எல்லா வேண்டுமும் சேர்த்துப்ப, உனக்கு தேவைன்னா அவனை நல்லா ஏற்றி விடுவ. இப்போ அவனை பாராட்டி எழுத முடியாதுல்ல உன்னால், அவனை கண்டிச்சு தானே எழுதி ஆகணும், அந்த சூழல் தானே உருவாயிருக்கு. அதனால இப்போ குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், எதுக்காக இப்படி ஒரு நடிகன் மீது இவ்வளோ கிரேசியாக தெரியுறீங்க? ஏன் ஒரு நடிகனை இவ்வளோ வர்ஷிப் பண்ணுறீங்க? நான் எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களையும் தான் கேட்குறேன். ஒரு நடிகை வந்தால் அவ்வளோ கூட்டம் கூடுறீங்க, ஒரு நடிகன் வந்தால் அவ்வளோ கூட்டம் கூடுறீங்க. வேற எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இல்லாத ஒரு மனநிலை ஏன் தமிழக மக்களுக்கு மட்டும் இருக்குது? இந்த நடிகனையே நீங்கள் ஃப்ரீயாவா பார்க்குறீங்க? ஏதோ ஒரு தியேட்டருக்கு போனால் காசை கொடுத்து தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ஷோனா 1000 ரூபா 2000 ரூபான்னு அந்த காசை கொட்டி தான் பார்க்குறீங்க. காசை வாங்கிக்கிட்டு தான் அந்த நடிகன் நடிக்கிறான். அப்படி இருக்கிற மனிதன் மீது உங்களுக்கு ஏன் இப்படி அளவு கடந்த பற்று? உங்களுக்காக ஏதாவது போராட்டத்தில் இறங்கினாரா, இல்லை உங்களுக்காக சிறை சென்றாரா? இப்படி எதுவுமே செய்யாத ஒரு நடிகனுக்காக எந்த குற்றமும் செய்யாத உங்கள் குழந்தைய இப்படி தூக்கிட்டு போய் சாவடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? உங்கள் முட்டாள்தனத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியான கூட்டத்துக்கு போய் பலியாகிறது கூட இது உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு பச்சிளம் குழந்தைய அது உங்கள் குழந்தைன்ற ஒரே ரீசன்னால தூக்கிட்டு போகிறீங்க. ஒரு மீடியாக்காரர் கேட்குறாரு, ஏமா குழந்தை, பச்சை குழந்தை, கை குழந்தையா இருக்குது, ஏமா தூக்கிட்டு வரீங்கன்னா, என் குழந்தை நான் தூக்கிட்டு வரேன், நீங்கள் என்ன கேட்குறது? அது எனக்கு தெரியாதா? எங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் என்ன கட்சிக்காரங்களாம் வேணாலும் இருந்துக்கங்க, குழந்தை உங்கள் குழந்தை தான், நீங்கள் தான் பெற்றிருக்கீங்க, 10 மாதம் சுமந்து நீங்கள் தான் பெற்றிருக்கீங்க. தாய்மையின் உணர்வுலாம் எனக்கு புரியுது. ஆனால் பெற்றுட்டீங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக உங்கள் குழந்தைய நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறத நாங்கள் பார்த்துட்டு அனுமதிக்க முடியுமாம்மா? குழந்தைகள் இந்த நாட்டினுடைய பெரிய அசட். அவர்களை இப்படி பொறுப்பில்லாமல் கையாள்வது அப்படின்றது ஒரு கிரிமினல் குற்றமாக தான் பார்க்கணும் நம்ம. மேலும் இந்த டிவிக்கு ரசிக வெறியர்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இனிமேலாவது பக்குவப்படுங்க. நீங்கள் திமுகவை விமர்சிங்க, அதிமுகவை விமர்சிங்க, பாஜகவை போட்டு வெளுக்கிறீங்க, எல்லாம் ஓகே, சூப்பர். நீங்கள் செய்கிற செயல்பாடு எவ்வளவோ சூப்பர், மற்ற எல்லா கட்சிகளையும் விட பயங்கரமாக பண்ணுறீங்க, சூப்பர். ஆனால் முதல்ல பக்குவப்படுங்க. உங்களுக்குள்ளார ஒரு ஒழுங்கு நடைமுறை இல்லாமல் முதல்ல வெளியே வராதிங்க. அதாவது இந்திய அரசியல் சட்டம் இப்படி அமைதியான முறையில் கூடுவதற்கு தான் நமக்கு அனுமதி தருது. எப்படி? அமைதியான முறையில் மற்றவர்களுக்கு ஆபத்தை, பிரச்சனையை விளைவிக்காத வகையில் கூடுவதற்கு தான் நமக்கு அனுமதி கொடுக்குது. ஆனால் அதை எல்லாவற்றையும் மீறிவிட்டு ஒயரில் ஏறுறீங்க, கம்பத்தில் ஏறுறீங்க, மரத்து மேலே ஏறுறீங்க, எல்லா பில்டிங் மேலேயும் ஏறுறீங்க, ஏறிட்டு கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு கம்ப்ளைண்டும் பண்ணுறீங்க. அந்த ஜென்ரேட்டர் ரூம்குள்ளார முண்டி அடிச்சுட்டு போகிறீங்க, அந்த ஏரியாவை தகரம் அதெல்லாம் வச்சு மூடி இருக்காங்க, அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகிறீங்க. இதை எல்லாத்தையும் செய்து விட்டு ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறீங்க. கேட்டால் ஆம்புலன்ஸ்லாம் எம்டியாக வருது. உங்களுக்கு இடையூறு செய்வதற்காகவே இதெல்லாம் ஆளும் அரசால் செய்யப்படுது. பவர் கட்டு நீங்கள் மரத்து மேலே ஏறுறதுனாலையோ, நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே பக்கத்தில் ஏறுறதுனாலையோ, ஒயரை பிடிச்சி இழுக்கிறதுனாலையோ அதனாலலாம் வர்றது கிடையாது. அரசாங்கம் உங்களுக்கு எதிராக சதி செய்யுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ ரியாலிட்டிக்கு வரப்போகிறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நடங்க. ஒரு 2-3 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பக்குவம் வர வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் இருங்க. இப்படி வீணா ரோட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு போயிடாதீங்க. ரொம்ப வேல்யூபிளான உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. தயவு செய்து திரிஞ்சு தொலைங்க. இன்னொரு உருட்டு, பேருந்து நிலைய ரவுண்டானா கிட்ட இவங்க இடம் கேட்டாங்களாம். ஆனால் அப்படிலாம் கேட்கல. அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படின்ற ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த உழவர் சந்தை திடல்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஆனால் இது 2 இடமுமே சரியான போக்குவரத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம் கிடையாது அப்படின்றதுனால போலீஸ் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இதே இடத்த தான் அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க. தவறு என்ன பிரச்சனைனா, மதியானமே அவர் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பியிருந்தாருன்னா
கூட்டம் கட்டுக்குள்ளே இருந்திருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. கூட்டம் நல்லா பெருகணும் அப்படின்றதுனாலேயே இவர் வெயிட் பண்ணி டிலே பண்ணி வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்கான கமிஷனும் அமைச்சிருக்காங்க. மேலும் இதை பற்றிய உண்மை தகவல்கள் வர்றப்போ உண்மையிலேயே இது சதிதானா, அந்த சதியில் விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்போ தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். What did you do?